ஈரானின் இஸ்லாமிய புரட்சி காவல் படை தளபதியின் மூத்த ஆலோசகர் முகமது ரிசா நக்தி கூறியதாக வெளியான தகவலில் ஹோர்மோஸ் நீரிணையை கைப்பற்றுவதில் எதிரிகள் முற்றிலும் தோல்வி அடைந்து விட்டதாக தெரிவித்துள்ளார். எதிரிகள் தங்களின் இலக்கை அடைந்திருந்தால் அமெரிக்க போர்க்கப்பல்கள் இந்நேரம் ஹோர்மோஸ் நீரிணை வழியாக தடையின்றி நகர்ந்திருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதுவரை நடந்த போரின் போது ஈரானின் அபு முசா தீவின் மீது இஸ்ரேல் 2100 வான் அச்சுறுத்தல்களையும் 300 தரையிலிருந்து தரையை நோக்கி பாயும் ஏவுகணைகளையும் ஏவி தாக்கியதாக அவர் கூறினார். இது ஒரு புதிய தகவல். இஸ்ரேல் ஈரானிய இலக்குகள் மீது விமானத்திலிருந்து தரையை நோக்கி பாயும் ஏவுகணைகளை ஏவி தாக்கியது அனைவருக்கும் தெரியும். இஸ்ரேல் தரையிலிருந்து தரையை நோக்கி பாயும் ஏவுகணைகளை ஏவி ஈரானை தாக்கியது என்றால் அந்த ஏவுகணைகள் ஈராக் போன்ற 3வது நாடு ஒன்றின் வான்பகுதி ஊடாக சென்றிருக்க வேண்டும், அல்லது 3வது நாடு ஒன்றிலிருந்து ஏவப்பட்டிருக்க வேண்டும். போரின் போது இஸ்ரேலிய அதிரடிப்படை குழுக்கள் ஈராக்கிய பாலைவனத்திலிருந்து இயங்கியது பின்னர் தெரியவந்தது. இஸ்ரேலின் கடுமையான தாக்குதல்களுக்கு மத்தியிலும் ஈரானிய படைகள் எவ்வித பயமுமின்றி தங்களின் நிலைகளில் உறுதியாக நின்றன என்று முகமது ரிசா நக்தி உரிமை கூறியுள்ளார். போரின் போது IRGCயின் தலைமை தளபதியை படுகொலை செய்ய இஸ்ரேல் கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டதாகவும், ஆனால் இஸ்ரேலியர்கள் தங்களுடைய இலக்கை தவறவிட்டு தோல்வி அடைந்தனர் என்றும் நக்தி மேலும் தெரிவித்துள்ளார். இது தவறான தகவல். போரின் முதல் நாளிலேயே பிப்ரவரி 28 இஸ்ரேலிய விமானங்கள் நடத்திய தாக்குதலில் IRGCயின் தலைமை தளபதி முகமது பாக்பூர் கொல்லப்பட்டார். ஒருவேளை முகமது ரிசா நக்தி குறிப்பிடுவது IRGCயின் தற்போதைய தலைமை தளபதியை பற்றியதாக இருக்கலாம். ஹோர்மோஸ் நீரிணையில் பல கப்பல்கள் காத்திருக்கும் நிலையில் இன்று திங்கட்கிழமை 2 திரவ எரிவாயு டேங்கர் கப்பல்கள் ஹோர்மோஸ் நீரிணையை விட்டு வெளியேறி பாகிஸ்தான் மற்றும் சீனாவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன. ஈரான் ஏற்கனவே வெளியிட்ட அறிவிப்பில் சீனா, ரஷ்யா மற்றும் பாகிஸ்தானுக்கு செல்லும் கப்பல்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் என்று தெரிவித்திருந்தது. அதே நேரத்தில் சீனாவுக்கு ஈராக்கிய கச்சா எண்ணெயை சுமந்து கொண்டு கிட்டத்தட்ட 3 மாதங்களாக முடங்கி கிடந்த ஒரு சூப்பர் டேங்கர் கப்பல் சனிக்கிழமை ஹோர்மோஸ் நீரிணை ஊடாக பயணித்தது என்று கப்பல் போக்குவரத்து தரவுகள் காட்டுகின்றன. ஹோர்மோஸ் நீரிணையில் கப்பல்கள் போக வேண்டிய பாதை என்று ஈரான் ஒரு வழித்தடத்தை அடையாளம் காட்டியுள்ளது. அந்த வழித்தடம் வழியாக இந்த மாதத்தில் ஹோர்மோஸ் நீரிணையை விட்டு வெளியேறும் சில சூப்பர் டேங்கர்களில் எந்த கப்பலும் அடங்கும். போர் தொடங்குவதற்கு முன்பு ஹோர்மோஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்தில் தினமும் சராசரியாக 125 முதல் 140 கப்பல்கள் கடந்து சென்றன. ஆனால் இன்று நூற்றுக்கணக்கான கப்பல்களில் சுமார் 20,000 மாலுமிகள் எனவும் வளைகுடாவிற்குள் முடங்கி கிடக்கின்றனர். ஈரானின் இந்த முன்னுரிமை நடைமுறையினை வளைகுடா அரபு நாடுகள் தீவிரமாக எதிர்க்கின்றன. காரணம், வளைகுடா அரபு நாடுகளை ஈரான், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு உதவும் நாடுகள் என்ற விதத்தில் பட்டியலின் இறுதியில் கொண்டு போய் சேர்த்துள்ளது. அமெரிக்கா ஈரானிய ஒப்பந்தம் பற்றி குழப்பமான செய்திகள் வெளியாகும் நிலையில் ஈரானுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தத்தில் அமெரிக்காவும் ஈரானும் வரும் நாட்களிலே கையெழுத்திடும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அமெரிக்க உயர் அதிகாரி ஒருவர் ஞாயிற்றுக்கிழமை செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இந்த கூற்றுக்கு ஈரானிய தரப்பிலே எந்த ஒரு உறுதிப்படுத்தலும் இல்லை. அதே நாளில் ஈரானுடனான எந்த ஒரு நிரந்தர ஒப்பந்தத்தின் நிபந்தனைகளின்படி ஈரானின் அணுசக்தி திட்டம் முடக்கப்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பிடமிருந்து இஸ்ரேல் உத்தரவாதத்தை பெற்றதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கூறினார். இஸ்ரேலை பொறுத்தவரை ஈரான் மீதான போரின் இலக்குகளை தாம் கைவிடப் போவதில்லை என்று கூறியுள்ளது. அந்த இலக்குகளில் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை முழுமையாக நிறுத்துவது, செறிவூட்டப்பட்ட யுரேனிய கையிருப்புகளை ஈரானிலிருந்து அகற்றுவது, ஈரானின் பொலிஸ்டிக் ஏவுகணை திட்டத்தை கட்டுப்படுத்துவது மற்றும் ஹெஸ்புல்லா, ஹமாஸ் உட்பட ஈரானிய ஆதரவு அமைப்புகளுக்கு ஈரானிய உதவிகளை நிறுத்துவது ஆகியவை அடங்கும்.
இஸ்ரேல் அரபு நாடுகளுடன் செய்து கொள்ளும் ஆப்ரஹாம் உடன்படிக்கையினை ஈரான் மிக கடுமையாக எதிர்க்கின்றது. அதே நேரத்தில் இஸ்ரேலின் அழிவை பிரதான கோஷமாக வைத்துள்ள ஈரான் ஆப்ரஹாம் உடன்படிக்கையிலும் இணைய விரும்பலாம் என்கின்றார் ட்ரம்ப். அது நடக்கக்கூடிய காரியமாக தெரியவில்லை. இஸ்ரேலிய ஊடகம் செனல் 12 மேற்கோள் காட்டி அமெரிக்க அதிகாரியின் கூற்றுப்படி கிட்டத்தட்ட இறுதி செய்யப்பட்டு விட்டதாக ட்ரம்ப் கூறிய ஒப்பந்தம் இன்று திங்கட்கிழமை இறுதிக்குள் கையெழுத்தாகாது. ஏனெனில் இருதரப்பும் ஒரு ஒப்பந்தத்தில் சில வார்த்தை அமைப்புகளை மாற்ற விரும்புகின்றன. செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை முழுமையாக ஈரானிலிருந்து அகற்றுவது, வரவிருக்கும் நிரந்தர ஒப்பந்தத்தில் சேர்க்க சம்மதம் என்று ஈரானியர்கள் வாய்மொழியாகவும் எழுத்துப்பூர்வமாகவும் உத்தரவாதங்களை வழங்கியுள்ளனர் என்று அந்த அமெரிக்க அதிகாரி கூறினார். அந்த கூற்றை ஈரானிய ஊடகங்கள் நிராகரித்துள்ளன. அதை கூறக்கூடிய ஒரே ஒருவர் ஈரானிய சுப்ரீம் லீடர்தான். இருப்பினும் அந்த கையிருப்புகள் எவ்வாறு அகற்றப்படும் என்பதை அமெரிக்க அதிகாரிகள் குறிப்பிடவில்லை என்று அந்த இஸ்ரேலிய ஊடகம் கூறியுள்ளது. இந்த கூற்றுக்களுக்கும் ஈரானிய தரப்பிலிருந்து எந்த ஒரு உறுதிப்படுத்தலும் இல்லை. யுரேனிய விவகாரம் முடிவு செய்யப்படாமல் ஈரானுக்கு பணம் எதுவும் கிடைக்காது என்று அமெரிக்க அதிகாரி கூறியதாக மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது. அமெரிக்க ஊடகங்களில் வெளியாக உள்ள தகவலின்படி ஹோர்மோஸ் நீரிணை முழுமையாக திறக்கப்படும் மற்றும் கடந்த சில மாதங்களில் இந்த நீரிணையில் ஈரான் வைத்துள்ள கண்ணிவடிகளை ஈரானே அகற்றும். அமெரிக்கா தன் பங்கிற்கு ஈரானின் துறைமுகங்கள் மீதான தனது முற்றுகையை படிப்படியாக நீக்கும். இதில் எந்த கூற்றையும் ஈரானிய தரப்பு பகிரங்கமாக ஒப்புக்கொள்ளவில்லை. இதையெல்லாம் பார்க்கும்போது பல சந்தேகங்கள் எழுகின்றன. இந்த ஒப்பந்தத்தின் கீழ் ஹோர்மோஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்படும் என்ற ட்ரம்பின் சனிக்கிழமை கூற்றை முறியடிக்கும் வகையில் ஈரானிய சுப்ரீம் தலைவரின் ராணுவ ஆலோசகர் மொக்சன் ரிசாய் ஹார்மோஸ் நீரிணையை நிர்வகிப்பது ஈரானின் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான தெஹ்ரானின் சட்டபூர்வ உரிமை என்று கூறியுள்ளார். ஹோர்மோஸ் நீரிணையை ஈரான் நிர்வகிப்பது பாரசீக வளைகுடாவில் நிலவிய 50 ஆண்டுகால பாதுகாப்பற்ற தன்மைக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்றது என்று ரசாய் கூறியதாக ஈரானிய செய்தி ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்கா இந்த பேச்சுவார்த்தையில் இருந்து இஸ்ரேலை முற்றிலும் விலக்கி வைத்துள்ளது என்று இந்த நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. இப்படியான குழப்பமான செய்திகளால் கடந்த சில நாட்களாக இஸ்ரேல் கடுமையான கவலையும் அதிர்ச்சியும் அடைந்துள்ளதாக செய்திகள் வருகின்றன. இந்த நிலையில்தான் பெஞ்சமின் நெதன்யாகு இந்த ஒப்பந்தம் குறித்து தனது முதல் பொது கருத்தை வெளியிட்டார். ஈரானுடன் மத்தியஸ்த நாடுகள் ஊடாக நடந்து வரும் பேச்சுவார்த்தைகள் குறித்து தான் சனிக்கிழமை இரவு ட்ரம்புடன் பேசியதாக அவர் கூறினார். ஈரானுடனான எந்த ஒரு இறுதி ஒப்பந்தமும் ஈரானின் அணுவாயுத அபாயத்தை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என்பதில் நாங்கள் இருவருமே ஒரே குறிக்கோளுடன் இருப்பதாக அவர் கூறினார். இதன் அர்த்தம் என்னவென்றால் ஈரானின் அணுசக்தி செறிவூட்டல் தடங்களை முடக்குவது மற்றும் அதன் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஈரானிய மண்ணிலிருந்து அகற்றுவதுதான் என்று நெதன்யாகு தொடர்ந்தார். இருப்பினும் ட்ரம்ப் அவரிடம் இந்த நிபந்தனையை பற்றி திட்டவட்டமாக உத்தரவாதம் அளித்தாரா என்பது தெளிவாக தெரியவில்லை. லெபனான் உட்பட அனைத்து போர் முனைகளிலும் உள்ள அச்சுறுத்தல்களுக்கு எதிராக இஸ்ரேல் தன்னை தற்காத்துக் கொள்வதற்கான உரிமையினை அமெரிக்க ஜனாதிபதி மீண்டும் உறுதிப்படுத்தி உள்ளார் என்று நெதன்யாகு ஹெஸ்புல்லாவிற்கு எதிராக இஸ்ரேல் முழுமையான தாக்குதல் சுதந்திரத்தை தக்க வைத்துக் கொள்ளும் என்றும் கூறினார். ஆனால் ட்ரம்ப் அது பற்றி வாயை திறக்கவில்லை. ஈரானுடன் அமெரிக்கா செய்ய திட்டமிட்டுள்ள ஒப்பந்தத்தில் வாஷிங்டனுடன் இஸ்ரேல் ஒன்றுபட்டிருப்பதை வெளிப்படுத்தும் வகையில் நெதன்யாகு ட்ரம்புடன் தான் இருக்கும் ஒரு செயற்கை நுண்ணறிவு மூலம் உருவாக்கப்பட்ட புகைப்படத்தை தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்து கொண்டார். அதில் ஈரானுக்கு அணுவாயுதம் கிடைக்கவே கிடைக்காது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த விவகாரம் குறித்து செயற்கை நுண்ணறிவு படங்களை வெளியிட்டவர் இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகு மட்டுமல்ல. ஞாயிற்றுக்கிழமை மதிய வேளையில் அமெரிக்க ஆளற்ற விமானம் ஒன்று ஈரானிய கடற்படை கப்பலை அழிப்பது போன்ற ஒரு செயற்கை நுண்ணறிவு படத்தை ட்ரம்ப் பதிவிட்டார். அதற்கு அடியோஸ் என்று ஸ்பேனிஷில் தலைப்பிட்டிருந்தார்.
அடியோஸ் என்பதன் அர்த்தம் விடைபெறுகின்றேன். போரை அமைதியான முறையில் தீர்ப்பதற்கான முயற்சிகள் நடந்து வரும் நிலையில் இந்த பதிவின் மூலம் அவர் என்ன செய்தியை வெளியிட முயன்றார் என்பது தெளிவாக தெரியவில்லை. அந்த பதிவு வெளியிடப்பட்ட சில மணி நேரங்களில் பிறகு ட்ரம்ப் வெளியிட்ட மற்றும் ஒரு சமூக ஊடக பதிவில் ஈரானுடன் நடத்தப்படும் ஒப்பந்தம் ஒரு நல்ல மற்றும் சரியான ஒப்பந்தமாக இருக்கும் என்றும் உறுதியளித்தார். இது முன்னாள் ஜனாதிபதி பராக் ஒபாமாவின் ஒப்பந்தத்தை போல் இருக்காது என்றும் அவர் கூறினார். எங்களின் ஒப்பந்தம் ஒபாமாவின் ஒப்பந்தத்திற்கு முற்றிலும் எதிரானது. ஆனால் யாரும் அதனை எதிர்பார்க்கவில்லை அல்லது அது என்னவென்று தெரியாது என்று எழுதினார். எனக்கு முன் ஜனாதிபதியாக இருந்தவர்களைப் போலல்லாமல் நான் மோசமான ஒப்பந்தங்களை செய்வதில்லை என்று அவர் தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டார். நள்ளிரவு நேரத்தில் ஈரானின் ராணுவ செய்தி தொடர்பாளர் இப்ராஹிம் அல்பிகால் சுப்ரீம் தலைவர் முஸ்தபா கொமேனியின் முன்னாள் ட்ரம்புடன் மண்டியிட்டு வணங்குவது போன்று ஒரு செயற்கை நுண்ணறிவு படத்தை த எண்ட், அதாவது முடிவு என்ற தலைப்புடன் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டார். இவர்கள் எதற்கு முடிவு கட்டப் போகின்றார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் துல்லியமாக நீங்கள் அறிந்து கொள்ள கல்ஃப் நியூஸின் தமிழினை சப்ஸ்கிரைப் செய்வதினூடாக அறிந்து கொள்ள முடியும்.